வெல்கம் டு சிற்பி கேரியர் கீஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்இபி 2020, அதாவது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 பற்றி பார்க்க போகிறோம். 34 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய கல்விக் கொள்கையில் இந்த என்இபி 2020 மூலமாக பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாற்றங்கள் என்னென்ன, அதனால சாதக பாதகம் என்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்இபி 2020 பற்றி ஒரு சின்ன அறிமுகம் இப்போ நம்ம செஞ்சுக்கலாம். முதல்ல கல்விக் கொள்கை 1984 கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறம் 34 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ இந்த என்இபி 2020 கல்விக் கொள்கை கொண்டு வரப்பட்டிருக்கு. இதனால மாணவர்கள் கற்றல் திறனை மேம்படுத்திக்கிறாங்க. கிராமங்கள் தோறும் இலவச கல்வி கிடைக்கிறதுக்கு இந்த கல்விக் கொள்கை மூலமா ஏற்பாடு பண்றாங்க. திறன் மேம்படும். உலகளாவிய அளவிற்கு நம்ம மாணவர்கள் இந்த என்இபி மூலமா போட்டி போடுவாங்க அப்படிங்கிறத இந்த என்இபி கல்விக் கொள்கை 2020 சொல்லுது. இதனால பள்ளி கல்வித்துறையில என்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே பாத்தீங்கன்னா நம்ம 10ஆம் வகுப்புல ஒரு பொதுத் தேர்வு எழுதணும், 12ஆம் வகுப்புல ஒரு பொதுத் தேர்வு எழுதணும். ஆனா இந்த கல்வி முறையில 5 ஆண்டுகள், அதாவது எல்கேஜி முதல் 2ஆம் வகுப்பு வரை ஃபவுண்டேஷனல் ஸ்டேஜ் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. 3 ஆண்டுகள் 3 முதல் 5ஆம் வகுப்பு வரை ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ், 3 ஆண்டுகள் முதல் 8ஆம் வகுப்பு வரை மிடில் ஸ்டேஜ், 4 ஆண்டுகள் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை செகண்டரி ஸ்டேஜ் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 5ஆம் வகுப்பு வரை கட்டாயமா தாய்மொழி வழி கல்வி கற்றுக் கொடுக்கப்படுது. கிளாஸ் 6 முதல்ல, அதாவது 6ஆம் வகுப்பு முதல்ல கோடிங், கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ், வெக்கேஷனல் ட்ரைனிங் இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. மதிப்பெண்கள் எப்படி கால்குலேட் பண்ண போறாங்கன்னா, நம்ம ஏற்கனவே 100க்கு 90 மதிப்பெண், 100க்கு 50 மதிப்பெண் எடுத்துட்டு இருந்தோம் இல்லையா, அந்த மாதிரி மார்க் இல்லாம மாணவர்களோட திறன் அடிப்படையில மார்க்கிங்க கால்குலேட் பண்ண போறாங்க. இதுல உயர்கல்வியில என்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்ப்போம். அதாவது 1 வருடம் படிச்சா சர்டிபிகேட் கோர்ஸ் கொடுக்குறாங்க, 2 வருடம் படிச்சா டிப்ளமோ கோர்ஸ் கொடுக்குறாங்க, 3 வருடம் படிச்சா டிகிரி கோர்ஸ் கொடுக்குறாங்க, 4 வருடம் படிச்சா ஹானர் டிகிரி அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. எம்ஃபில்னு ஒரு பாடத்தை நம்ம இது வரைக்கும் நம்ம படிச்சுட்டு இருந்தோம் இல்லையா, அந்த எம்ஃபில் பாடத்தை முற்றிலுமா இந்த என்இபி 2020 அகற்றிடுச்சு. மாணவர்கள் ஒரே டிகிரியில சயின்ஸ் பிளஸ் ஆர்ட்ஸ் அப்படிங்கிறத படிக்கலாம். இப்போ நம்ம ஆசிரியர்கள் அண்ட் கற்றல் முறையை பத்தி பார்ப்போம். ஆசிரியர்களுக்கு இந்த முறையில தொடர்ந்து பயிற்சி அளிக்கப்படுது. அதாவது டிஜிட்டல் லேர்னிங், ஆன்லைன் கிளாஸ், லைப்ரரி, பிராக்டிக்கல் நாலேஜுக்கு அதிக முக்கியத்துவம் இந்த கல்விக் கொள்கையில ஆசிரியர்களுக்கும் கொடுக்குறாங்க, மாணவர்களும் கொடுக்குறாங்க. பொதுவாகவே என்இபி 2020 என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க தியரிட்டிக்கலா படிக்கிறத விட பிராக்டிக்கலா படிங்க அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. அதாவது நம்ம ஒரு சப்ஜெக்டை புத்தகத்துல என்ன இருக்கோ அதை மட்டும் படிக்காம பிராக்டிக்கலாவும் படிக்கணும் அப்படிங்கிறத இந்த என்இபி 2020 வலியுறுத்துது. கிளாஸ்ல மட்டும் இல்லாம ப்ராஜெக்ட், குரூப் டிஸ்கஷன், ஸ்கில் ட்ரைனிங் மூலமா கற்றலை மேம்படுத்துறதுக்கு இந்த என்இபி 2020 முழுமையா ஒத்துழைக்குது. இந்த என்இபி 2020 மூலமா மாணவர்களுக்கு என்னென்னலாம் நன்மை கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்ப்போம். என்இபி 2020 மூலமா முக்கியமான மாணவர்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மாணவர்கள் மீது எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் டோட்டலா குறையுது. அதாவது ஏற்கனவே நம்ம 100 மதிப்பெண்களுக்கு நீங்க குறைந்தபட்சம் 35 மதிப்பெண் எடுத்தாதான் பாஸ் அப்படிங்கிற முறை இருந்தது இல்லையா, அந்த எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் இப்ப குறைஞ்சி மாணவர்களுடைய திறன்களுக்கும் மதிப்பெண் கொடுக்குறாங்க. 2வது, புத்தக அறிவு மட்டும் இல்லாம உண்மையான திறன் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறாங்க. புத்தகத்துல என்ன படிச்சிருக்கோமோ அதை மட்டும் மனப்பாடம் பண்ணி நம்ம தேர்வு எழுதாம உண்மையா அந்த மாணவர்களுக்கு என்னென்ன திறன் அறிவு இருக்கோ அதை அவங்க ஊக்குவிக்கிறாங்க. ஹையர் எஜுகேஷன் இதனால ரொம்ப பிளெக்சிபிளா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரூரல்ல படிக்கிறவங்க, அர்பன்ல படிக்கிறவங்க எல்லாருக்குமே ஈக்குவலான கல்வி இந்த முறையில கிடைக்குது. இந்த என்இபி 2020ல எவ்வளவு நன்மைகள் இருக்கோ அதே மாதிரி சில சவால்களும் இருக்கு. அதுல முக்கியமான சவால் என்ன அப்படின்னா, மாநிலங்கள் இதை நடைமுறைப்படுத்துறதுல எவ்வளவு சாத்தியம் இருக்கு அப்படிங்கிறது இது வரைக்கும் நமக்கு தெரியல. 2வது என்னன்னா, எல்லா பள்ளிகளிலும் டெக்னாலஜி அஃபோர்ட் செய்ய முடியுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாத விஷயமா இருக்கு. 3வது, ஆசிரியர்களை புதிய சிஸ்டம்க்கு ட்ரெயின் பண்ணுவது பெரிய சவாலா இருக்கு. ஏன்னா பழைய சிஸ்டம் அவங்க போர்டுல எழுதினாங்க, சாக்பீஸ் பயன்படுத்தினாங்க, இதெல்லாம் இருந்தது. இப்ப புதிய சிஸ்டம் என்ன அப்படின்னா, எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா டிஜிட்டலைஸ்டா இந்த திட்டத்துல கொண்டு வர முயற்சி பண்றாங்க. அதனால ஆசிரியர்கள் இந்த திட்டத்துல அஃபோர்ட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறோம். 4வது, ரூரல் ஏரியாஸ்ல இன்டர்நெட் வசதி ரொம்ப குறைவா இருக்கிறதுனால ரூரல் ஏரியாவுக்கு இந்த திட்டத்தை எப்படி எடுத்துட்டு போறது அப்படிங்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கு. மொத்தத்துல பாத்தீங்க அப்படின்னா என்இபி 2020 அப்படிங்கிறது படிப்புல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம நம்புறோம். 2வது, கல்வி பிராக்டிக்கலா மாறும். மாணவர்கள் ஜாப் ரெடி ஆகுற மாதிரி
நல்லா படிப்பாங்க. சரியான முறையில அடுத்த நடைமுறைப்படுத்தணும்னா இது அடுத்த தலைமுறைக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமா அமையும். 2020ல இவ்வளவு நன்மைகள் இருந்தும் தமிழ்நாடு ஏன் இதை எதிர்க்குது அப்படிங்கிறத நம்ம கட்டாயமா பார்த்தே ஆகணும். ஃபர்ஸ்ட் அதுக்கு காரணம், முக்கிய காரணம் என்ன அப்படின்னா மொழி. NEP 2020 பார்த்தீங்க அப்படின்னா மும்மொழி கொள்கையில படிக்க சொல்லுது. அதாவது தமிழ் படிக்க சொல்லுது, ஆங்கிலம் படிக்க சொல்லுது, மூன்றாவதா ஒரு மொழி ஹிந்தியை படிக்க சொல்லுது. ஹிந்திக்கு தமிழகம் கிட்டத்தட்ட 20-25 வருடங்களாகவே எதிர்ப்பு தான் தெரிவிச்சிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா ஹிந்தி பேசப்பட்ட, அதாவது ஹிந்தி கொண்டு வரப்பட்ட அனைத்து மாநிலங்களும் இன்னைக்கு தாய்மொழி இழந்து ஹிந்தி கட்டாயமா திணிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி தமிழகத்திலையும் ஹிந்தியை திணிச்சிருவாங்க அப்படிங்கிற பயம் NEP 2020 அப்படிங்கிற கல்விக் கொள்கையினால இருக்கு. தமிழ்நாடு எப்பொழுதும் சொல்றது என்ன அப்படின்னா நம்மளுடைய மொழி முக்கியம், நம்மளோட இனம் முக்கியம், நம்மளோட கலாச்சாரம் முக்கியம். இதற்கு எதிராக NEP 2020 இருக்கிறதா தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் நம்புறாங்க. ரெண்டாவது, இந்த நமது பண்பாடு கலாச்சாரத்துக்கு எந்தவித முக்கியத்துவமும் இந்த NEP 2020ல இல்லை அப்படிங்கிறது உண்மை. இப்படி மொத்தத்துல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு NEP 2020 முற்றிலுமா முழுவதுமா எதிர்க்கல. தமிழ் பிளஸ் ஆங்கிலம் போதும்னு சொல்றாங்க. மாநிலங்களுக்கு கல்வியில் முழு உரிமை வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. கிராம மாணவர்களுக்கு சமமான வாய்ப்பு வேணும்னு சொல்றாங்க. நண்பர்களே, இதுவரைக்கும் நம்ம NEP 2020 பத்தி ஒரு முழுமையான அலசலை இந்த வீடியோல பார்த்தோம். உங்களுக்கு ஏதேனும் இந்த NEP 2020ல சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல தெரிவிங்க. நான் உங்களுக்கு கட்டாயமா பதில் சொல்றேன். ரெண்டாவது, தமிழ்நாடு இந்த NEP 2020 எதிர்க்க சரியான காரணங்கள் இருந்தாலும் அதை பற்றியும் இந்த கமெண்ட்ல விரிவா சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.